ஸ்டார் யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஃபால்ஸ் இன் லவ் வித் த ஸ்டபன் ஹார்ட். இந்த லைனை வந்து நீங்கள் ட்ரைலர்லையும் பார்த்துருப்பீங்க. இதுதான் படத்தோட ஒரு கோர் மெசேஜாகவும் இருக்கு. இந்த படத்தோட ட்ரைலர் பற்றி பேசும்போது ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ட்ரைலர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த படத்தோட செமையான ட்ரெய்லரும் கவினோட ப்ரீவியஸ் ஃபிலிம் டாடா இது ரெண்டுத்தோட ஒரு பயங்கரமான சக்ஸஸ் தான் இவ்வளோ ஒரு க்ரௌட் புல்லிங் ஃபேக்டராக வந்து ஸ்டார் படத்துக்கு இருந்திருக்கு. ஸோ அந்த ஸ்டார் படத்தோட ட்ரெய்லரோட அந்த குவாலிட்டியில் இந்த மொத்த படமும் இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி நம்ம செல்ஃப் ரிவ்யூ சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கவின் அவரோட பர்ஃபார்மன்ஸ் தான், ஏன்னா அவர் தான் ஸ்டார் இந்த படத்தில், அவர் தான் வந்து ஸ்டார். அவரோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா ஆக்டர்ஸ்க்குமே அவங்களோட பேர் சொல்ற மாதிரி அவங்களோட கெரியர்ல ஒரு படம் இருக்கும். இப்போ விக்ரமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்நியன், சேது படங்கள் வந்து சொல்லலாம். அண்ட் சூர்யானா வாரணமாயிரம் சொல்லலாம். அண்ட் கவின்னா இந்த ஸ்டார் படத்தை வந்து ஈஸியா சொல்லிடலாம். கிட்டத்தட்ட ஸ்கூல் பாய், காலேஜ், அந்த 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 விண்டேஜ் ஹேர் ஸ்டைலு, லவ் ஃபெயிலியரு, லைஃப்பில் வந்து ஒரு இடத்துல பயங்கரமாக அவர் வந்து ஒரு சம்பவம் நடக்கும், ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். அதில் ஏற்பட்ட அந்த தழும்பை பார்த்து அவர் வந்து கண்ணாடியை பார்த்து அழற சீனு, அந்த திரும்ப வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாட்டம் நடந்துகிட்டே இருக்கும். எப்படியாவது இவர் ஜெயிச்சிட மாட்டாரான்னு ஒரு இடத்துல நம்மளே தான் வந்து கஷ்டப்பட்டு அவரை எம்பத்தைஸ் பண்ணுவோம். அந்த லெவலில் வந்து அவரோட ஆக்டிங் வந்து இருக்குது. லிட்ரலி கவின் வந்து வேற ஒரு டைமென்ஷன் வந்து அவர் பாட்டு வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அண்ட் இந்த படம் அப்படின்றது நிச்சயமாக வந்து ஃபெதர் இன் ஹிஸ் கேப் அப்படின்னு வந்து ஈஸியாக சொல்லிடலாம். அண்ட் அவருக்கு அடுத்து ஆக்டர் லால் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத படத்தில் வந்து காட்டியிருக்காரு. ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். ஏன்னா அவர் வந்து ஆஸ் அ ஃபெயில்டு ஆக்டராக தான் படத்தில் வந்து இருப்பார். தான் பையனையும் அப்படி பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்து தான் பையனை எப்படியாவது வந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல அவங்க கவினை வந்து தோளில் தட்டி கொடுத்து நீ போடா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற சீன்லையும் சரி, கவினோட அம்மா தங்கச்சின்னு சொல்லி எல்லாருமே வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் புதுமுக ஹீரோயின் பிரீத்தி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஃபேஸ்னே வந்து தெரியல, அவ்வளோ ஜென்யூனான ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸ். அவங்க கொடுத்துருக்க கேரக்டரை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டிஓபி எழில் அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலாக எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது அவர் ஒர்க் அப்படின்னா கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று இருக்கும், ஒரு ஹாஸ்பிட்டல் நடக்கிறது, எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் அதில் வந்து கரண்ட் போகுது, கரண்ட் வருது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் அங்கே வந்து நடந்துட்டு இருக்கும். எதுவுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஷேக்கியாக இல்லாமல் அவ்வளோ சூப்பராக வந்து கன்வே பண்ணியிருப்பாரு. அந்த படத்தோட எடிட்டர் பிரதீப். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரியான ஒரு கதை எடுக்கும்போது இந்த கதைக்குன்ற ஒரு பேஸ் வந்து இருக்கு, ஒரு பொறுமை வந்து டெஃபினட்டாக வந்து தேவைப்படுது. இந்த பொறுமையெல்லாம் பார்த்துட்டு எடிட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ஐயோ இவ்வளோ ஸ்லோவாக இருந்தாலும் லேக்ன்றுவாங்க அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு வெட்டி விட்டுருவாங்க. பட் அப்படிலாம் இல்லாமல் கதையோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு பிரதீப் அவ்வளோ சூப்பராக வந்து இந்த கதையை வந்து பிரீத் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வந்து விட்டுருக்காரு. கவின் வந்து ஆன் ஸ்க்ரீனில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இவன் வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் படத்தை வந்து இப்படி வந்து தாங்கி வந்து பிடிச்சிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். அவரோட ஒர்க்ன்றது அவ்வளோ கமெண்டபிளாக வந்து இருக்கு. அவரோட சாங்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர், அவரோட ஒரு பழைய படத்தில் வந்த ஒரு ஃபேமஸான ஒரு சாங்கு, ஃபேமஸான ஒரு படமும் கூட, அதை வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த படத்துக்குனே அந்த பாட்டை கம்போஸ் பண்ண மாதிரி அவ்வளோ அழகாக அந்த போய் அந்த பாட்டு வந்து உட்காருது. இதுதான் இவனோட மேஜிக். அண்ட் தென் கிளைமேக்ஸில் வர நான் சொன்ன அந்த சிங்கிள் ஷாட் சீனில் அவரோட ஃபுல் ப்ளோனான ஒரு ஆர்கெஸ்ட்ராவும் சரி. கிட்டத்தட்ட யுவன் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் கேட்பாங்க, யுவன் வந்து அவ்வளோதானே, யுவன் முடிச்சிட்டாரு, யுவன் கம்பேக் அப்போ அப்படின்லாம் கேட்பாங்க. யுவன் வந்து இந்த படத்தின் மூலியமா நான் எங்கேயுமே போல, இங்கே தான் இருக்கேன், இங்கே தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக கொடுத்துருக்காரு. ஆனால் படத்தோட மைனஸ்லாம் பற்றி பேசும்போது அதித்தி பங்கர் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே தான் இருக்குது. அவங்க ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் தான், எந்த டவுட்டுமே இல்லை. பட் லிப்சிங் அங்கங்கே அடி வாங்குது. பட் அவங்க கேரக்டர் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்குது. என்னன்னா இவங்க செகண்ட் ஹாஃப்ல வந்து வராங்க, இவங்க வர்றதுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிரி புத்திர திடீர்னு வந்து வராங்க, இவங்க எங்கடா இந்த மாதிரி கதைக்குள்ள அப்படின்னு சொல்லி கதையோட டோனே லைட்டாக வந்து ஷிஃப்ட் பண்ணி விட்றாங்க. கதை வந்து அந்த இடத்துல தான் அப்படியே லைட்டாக ஜாம் ஆகி நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அங்கே ரொமான்ஸ், மேரேஜ்னு சொல்லி இதெல்லாமே பார்ட் ஆஃப் லைஃப் தான். அது வந்து ஸ்டார் இஸ் அ மூவி விச் இஸ் வெரி க்ளோஸ் டு லைஃப். அதனால அதை வந்து ரிசம்பிள் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டாலும் அந்த இடம்ன்றது வந்து அதித்தி பங்கர் வர இடம்ன்றது வந்து ஸ்க்ரீன் பிளேவை டெஃபினட்டாக வந்து ஸ்லோ ஆகுது. அதை வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகும். இந்த மாதிரி சில மிஸ்டேக்லாம் இருந்தாலும் டைரக்டர் இல்லன் ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா செகண்ட் ஹாஃப்ல ஒரு சர்ப்ரைஸ் கேமியோ அப்படின்னு சொல்லி ஒருத்தரோட கேமியோ வச்சிருக்காரு. அது சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அது சொன்னால் ஸ்பாய்லர் அலர்ட் சொல்லி கமெண்ட்ல புலப்பீங்க, அதனால நான் சொல்லலாம், விட்டுருங்கடா. அதே மாதிரி கிளைமேக்ஸில் வந்து ஆர்ட் ஆஃப் டிசீவிங் தி ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லி சினிமாவில் ஒரு கான்செப்ட் இருக்கு. நம்ம கார்த்திக் சுப்ராஜ்லாம் என்ன பண்ணுவாரு, கொடூரமான ஒரு ட்விஸ்ட் வந்து ஒரு படத்தில் வந்து வைப்பாரு, செமையாக ஒர்க் ஆயிடும். அதே மாதிரி இல்லைன்னு வந்து கிளைமேக்ஸில் ஒரு பயங்கர பிரேவான ஒரு ட்விஸ்ட்டை வந்து ஒன்று வச்சிருக்காரு. அது செமையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் அந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் படத்தை வந்து ரொம்ப அப்ரப்டாக அப்படியே முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் நிறைய பேருக்கு வந்தது. அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு காமன் லைஃப்ல என்னென்னலாம் ஒரு ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து இருக்கும், லவ், அதே மாதிரி ஃபெயிலியர்ஸ், அந்த ஃபெயிலியர்ஸ்லேருந்து எப்படி திரும்ப ரெசரெக்ட் ஆகி வர்றது, விடாமுயற்சி அப்படின்னு சொல்லி எல்லாமே ரொம்ப ரியல் லைஃப்ல நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பயங்கரமான மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக தான் ஸ்டார் வந்துருக்கு. ஸோ இதோட இந்த சின்ன சின்ன குறைகள், இந்த படத்தோடைய அந்த நிதானம் ஒரு ஸ்லோனஸ் வந்து நிறைய பேர் ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லலாம். பட் இந்த மாதிரியான கதைக்கு இந்த ஸ்லோனஸ் டெஃபினட்டாக தேவைப்படுது. ஸோ இந்த ஸ்டார் படம் டெஃபினட்டாக எல்லாருமே போய் அனுபவிக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த ஸ்டார் படம்.